அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு க்ளோஸ் டு எராடிகேட்டிங் மலேரியா அஸ் 33 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரிப்போர்ட் நில் இண்டிஜீனியஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மலேரியா அப்படிங்கிற இந்த டிசீஸோட இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. லைக் இங்கே 2019 பார்த்தீங்கன்னா, அந்த 2019ங்கிற வருஷத்துல மட்டும் 2088 மலேரியா கேசஸ் வந்து பதிவாயிருந்துச்சு. 2025ல 321 மலேரியா கேசஸ் மட்டும்தான் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்ப அர்பன் சிட்டிஸ் லைக் டெல்லி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மலேரியாவோட இன்சிடென்ஸ் அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல தமிழ்நாட்டுல ஓவராலாவே நம்ம மலேரியா கேசஸ வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவோட டார்கெட்டா இருக்கக்கூடிய மலேரியா எலிமினேஷன் டார்கெட் 2030க்குள்ள இந்தியா மலேரியாவை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷனா இது வந்து இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல 33 மாவட்டங்கள்ல மலேரியாவே சுத்தமா கிடையாது. சென்னை இந்த மாதிரி சென்னை சுத்தி இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதிகளில் மட்டும்தான் மலேரியா இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து தமிழக அரசாங்கம் ரிலேட்டடா இன்னொரு செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதோட சேர்ந்து 2 பாலிசியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ஒரு ஏஐ பார்க். சரியா? ஏஐ பார்க் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. ஸோ ஏஐ பார்க்னா செயற்கை நுண்ணறிவு மையம் அப்படிங்கிறத தமிழகத்துக்குன்னு கொண்டு வர போறாங்க. எங்க வரப்போகுது அப்படின்னா, சென்னையில வந்து வரப்போகுது. சரியா? ஸோ இதுக்கான ஒப்பந்தம் நேத்து வந்து கையெழுத்தாயிருக்கு. ஸோ யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம், அடுத்தது ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து தான் நம்ம இதை பண்ண போறோம். ஸோ ஐஐடி மெட்ராஸ், அடுத்ததா யார் அந்த ஏஐ நிறுவனம் யார் அப்படின்னா, சர்வம் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம். சர்வம் ஏஐ. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருக்கும் மத்தியில நேத்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாயிருக்கு. டீல் ஃபைனலைஸ் ஆகி 10,000 கோடி முதலீட்டுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, தமிழகத்துக்குன்னு சொந்தமான ஒரு செயற்கை நுண்ணறிவு மையம் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணது கிடையாது. தமிழகம் தான் முதல்ல பண்ண போறாங்க. ஒரு சாவரின் ஏஐ பார்க் அப்படிங்கிறத தமிழகத்துல நிறுவ போறாங்க. அது ஐஐடி மெட்ராஸுடைய வளாகத்துக்கு பக்கத்துல சென்னையில வந்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ அத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் எக்கனாமி பாலிசி தமிழ்நாடு சர்க்குலர் எக்கனாமி பாலிசி அப்படிங்கிற ஒரு கொள்கை ஒரு பாலிசிய வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாரி தமிழ்நாடு வேர்ஹவுசிங் பாலிசி அப்படிங்கிற இந்த பாலிசியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பாலிசிலேருந்து ஒண்ணு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எந்த வருஷம் வந்துச்சு? குரோனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ணுங்க அந்த மாரி கேட்பாங்க. ஸோ சர்க்குலர் எக்கனாமி பாலிசி அப்படிங்கிறது வேஸ்ட் ரீசைக்ளிங் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பாலிசி. வேர் ஹவுசிங்னா நமக்கே தெரியும். அந்த வேர் ஹவுஸ்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ இம்ப்ரூவ் பண்றதுக்காக, புது வேர் ஹவுஸ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான இன்சென்டிவ்ஸ் அத பேஸ் பண்ணி இந்த வேர் ஹவுசிங் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ சர்க்குலர் எக்கனாமி பாலிசி ஒண்ணு, வேர் ஹவுசிங் பாலிசி ஒண்ணு. 2 பாலிசி வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அவார்ட்ஸ் அனௌன்ஸ்டு ஃபார் எமினன்ட் பெர்சனாலிட்டீஸ். திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசாங்கம் சார்புல நிறைய விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில 2026ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்க போறாங்க. பெரியார் விருது வந்து அருள்மொழி அப்படிங்கிறவருக்கு வழங்க போறாங்க. அம்பேத்கர் விருது வந்து சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்க போறாங்க. அண்ணா விருது வந்து பாத்தீங்கன்னா, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வழங்க போறாங்க. காமராஜர் விருது எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கும், பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கும், திருவி.க. விருது வந்து இறையன்பு அவர்களுக்கும், கி.ஆ.பி. விஸ்வநாதம் விருது வந்து முனைவர் சு. செல்லப்பா அவர்களுக்கு, கலைஞர் விருது வந்து பாத்தீங்கன்னா, விடுதலை விரும்பி அப்படிங்கிற நபருக்கு வந்து வழங்க போறாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஃபேக்சுவல் டேட்டாவ கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.